கோவையில் இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் ஒரு மாணவர் சக மாணவர்களால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி இன்னைக்கு மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது. அந்த செய்தி குறித்து அந்த பாதிக்கப்பட்ட இறந்த மாணவனுடைய பெற்றோர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, அந்த மாணவனை கல்லூரி நிர்வாகமும் காவல்துறையினரும் மிரட்டி கல்லூரி வளாகத்துக்குள்ள போதை பழக்கங்கள் நிறைய இருக்கு, யார் யாரெல்லாம் அந்த போதை பழக்கத்திற்கு காரணமாக இருக்காங்க அப்படிங்கிற பேரெல்லாம் நீ சொல்லிட்ட அப்படின்னா, அப்ரூவர் ஆகிட்ட அப்படின்னா நாங்கள் உங்களை விட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை மிரட்டி அந்த பையன்கிட்ட சில தகவல்களை பெற்றிருப்பதாகவும், அந்த பையன் சில பெயர்கள்லாம் சொல்லியிருப்பான் இல்லையா, இவருன்னு சாரி இவன் சில பசங்களுடைய பெயர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த பசங்களுக்கு இந்த பையன்தான் நம்ம பெயரெல்லாம் சொல்லியிருக்கான் அப்படிங்கிற தகவல் ஒன்றா காவல்துறை மூலமாகவோ அல்லது கல்லூரி நிர்வாகத்தின் மூலமாகவோ அல்லது வேறு ஏதோ சோர்ஸின் மூலமாகவோ அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு. தகவல் தெரிஞ்சதையும் அந்த பையனை கூட்டிகிட்டு போய் கல்லூரிக்குள்ளேயே கிரவுண்டில் வச்சு அடின்னு அடிச்சிருக்கானுங்க. அடித்த அடியில் அந்த பையன் பரிதாபமாக உயிரிழந்திருக்கான். ஆனால் கல்லூரி தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதியில் சமைக்கக்கூடிய சமையல் மாஸ்டர் இந்த பையன் ஏற்கனவே அடித்து சஸ்பென்ஷனில் இருக்கான். அந்த சஸ்பென்ஷனில் இருக்க பையன் மற்ற மாணவர்களுடைய செல்ஃபோனை பறிச்சுட்டு போயிட்டான். அப்படி செல்ஃபோனை பறிச்சுட்டு போனதுனால அந்த செல்ஃபோனை பறிச்சுட்டு போன பாதிக்கப்பட்ட மாணவர்கள்லாம் சேர்ந்து இந்த பையனை அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு அந்த தனியார் கல்லூரி ஒரு விளக்கத்தை அளிச்சிருக்காங்க. நம்ம கேள்வி என்னன்னா, ஒரு அவ்வளோ பெரிய தனியார் கல்லூரியில் சமையல் மாஸ்டரை ஒரு பையன் கை நீட்டி அடிச்சுட்டு அந்த பையனை சஸ்பெண்ட் மட்டும்தான் பண்ணுவீங்களா? ஏன் போலீஸில் ஒரு கேஸ் கொடுக்கறது? ரெண்டாவது, சக மாணவர்களோட செல்ஃபோனை பறிச்சிருக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியுது, இது திருட்டு கேஸ் இல்லையா? ஏன் நீங்கள் திருட்டு கேஸ் கொடுக்கறது? ஏன் அந்த மாதிரி எந்த விதமான கேஸும் கல்லூரி சார்பில் ரிஜிஸ்டர் பண்ணப்படலை? இது ரெண்டில் எது உண்மை அப்படின்னு பார்க்குற மக்களில் பாதி பேருக்கு ஏற்கனவே புரிஞ்சிருக்கும். தமிழக காவல்துறை, தமிழக அரசு மிக விரைவில் செயல்பட்டு யாரெல்லாம் காரணம், அந்த தகவலை கசிய விட்டது யாரு, அந்த மாணவன் இறந்து போகிற அளவுக்கு அடித்தது யாரு, இந்த விவகாரங்கள்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உரிய தண்டனையை கூடிய சீக்கிரம் பெற்றுத்தரணும் அப்படின்றத வலியுறுத்துறேன்.